அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மார்கழி 12 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 27, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 6:06 வரை புரட்டாதி, பின்பு உத்திராதி. திதி இன்று காலை 9:21 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று சித்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் பூரம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்குனம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். இயக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்திராசருக்குள்ள விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 1:45 2:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுப போரையை இயக்கினால் அற்புத பலன்களை பெற முடியும். இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். சனி ஓரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சனி ஓரை அசுப ஓரை என்றாலும் சனி பகவான் ஆயுள்காரகன். சனிக்கிழமையில் அவர் சுப ஓரையாகவே இயங்குவார். அதே போல் சனிக்கிழமையில் புதிதாக சிகிச்சை எடுத்தல், அறுவை சிகிச்சை செய்தல், மருந்து உண்ணுதல், தீராத வேதைகளுக்கு சிகிச்சை எடுத்தல் அனைத்தும் இந்த சனிக்கிழமையில் சனி ஓரையில் பார்த்து எடுத்தா அது அதாவது எந்த நோயாக இருந்தாலும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை இரண்டுமே ஒன்று தான். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்தும். சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசைதான வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.